ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு வந்து ஹேர் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கில் கடைசி ஸ்டிச்சு. இதோடு நம்மளுக்கு வந்து த்ரெட் ஒர்க் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் அதுக்காக ஒரு பேக் சைஸ் ஒரு பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு லேடி பிக்சரில் பேக் சைஸ் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நீடில் நார்மல் நீடில் தான் நம்ம போன கிளாஸ்லலாம் யூஸ் பண்ணது அதே தான். த்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுக்கலை. இதுக்கு வந்து இது வந்து நம்ம நார்மல் எம்ப்ராய்டிங்குள்ள நூல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஊசி வந்து இந்த த்ரெட்டு வந்து அந்த ஹோலில் போவது மாதிரி உள்ள நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த நீடிலில் நூலை கொறுத்துட்டேன். இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட வேண்டாம். ஏதாவது ஒன்றில் மட்டும் ஒரு எண்டில் மட்டும் நாட் போட்டுட்டு அது மட்டும் போதும். ரெண்டையும் சேர்த்து வச்சு நாட் போட வேண்டாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து நூலை இந்த மாதிரி எடுக்கணும். த்ரெட்டு வந்து லென்த்தாக எடுக்காதீங்க, கொஞ்சம் கட்டையாகவே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தெத்து ஆகும். சில்க் த்ரெட்லேயும் போடலாம், ஆனால் சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தெத்து சிக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு சிக்கு வராது. ஓகே, இப்போ வந்து நான் இந்த இடத்துலேருந்து நீடில் எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, அந்த ஹேரோட அந்த தலையோட அந்த ஒரு கழுத்து ஷோல்ட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம். நூல் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தாக்கண்டா, ரொம்பவும் கட்டையாட்டம் எடுக்க வேண்டாம். கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே நான் இப்போ போடுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். ஓரளவுக்கு ரொம்ப லென்த்தாகவும் எடுக்கண்டா, ரொம்ப கட்டையாகவும் எடுக்கண்டா. மேலே வந்து நம்ம அந்த ஒரு படம் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அவுட்லைன் கனெக்ட் பண்ணி தான் போடணும். உள்ளே எதுவுமே நம்ம வந்து த்ரெட்டு கொடுக்க வேண்டாம். இந்த அவுட்லைனில் மட்டும் நெருக்கமாக கொடுத்தா போதும். அப்படியே இதே மாதிரி வந்துட்டு அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதை சுற்றி கொடுக்கணும். மறுபடியும் அதே இடத்துல குத்துறோம். மறுபடியும் அப்படியே கீழேருந்து எடுக்கிறோம் த்ரெட்டை. மறுபடியும் கீழேருந்து அது பக்கத்திலே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பக்கத்திலே அந்த மாதிரி குத்தி மறுபடியும் கீழே அதே அளவுக்கு லென்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே இடத்துல. இவ்வளோ வந்து அந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கணும். மேலேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வந்து கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. அங்கே வந்து இந்த இடத்துல அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி தான் நம்ம கொடுக்கணும். உள்ளே எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. நீட்டாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சி நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது மேலே ஒரு மாதிரியே தூக்கிட்டு போயிடும். அந்த கையை வந்து அந்த எண்டில் எப்போவுமே கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இது பக்கத்தில் இங்கேருந்து ஒருக்கா குத்தி மேலே எடுத்திங்கன்னா கீழே நூலை கொஞ்சம் லென்த்தாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே குத்திக்கணும். ஊசியை நெருக்கமாக குத்தணும். அவ்வளோந்தான். இதே மாதிரி தான் நம்ம எண்டு வரைக்கும் போட போகிறோம், அந்த அவுட்லைனை சுற்றி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நூல் தீந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இடையில நம்ம போட்டிருக்கோம், நூல் தீந்துட்டு கீழே போய் நாட் போடணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே கீழே இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம என்ன கடைசியாக நம்ம பின்ன தான் போகிறோம், அதனால் கீழே போய் நம்ம பின்னால் திருப்பி வச்சு நம்ம நாட் போடணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் நான் நூலை எடுத்துக்கிறேன். நூலை எடுத்து அந்த ஊசியில் போட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் அதே இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து நூலை எடுத்துக்கோங்க. அடியில் நம்ம வந்து நாட் போட்டிருப்போம் இல்லையா, அதனால் ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து நூலை எடுத்து இந்த மாதிரி எண்டு வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதையும் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஷோல்ட்ரு பக்கத்தில் அந்த கழுத்து பக்கத்தில் வந்து நம்ம அதுக்கிட்ட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா, அதே இடத்துல தான் மறுபடியும் வந்து நம்ம முடிக்கணும். அப்படி சுற்றி வரும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல அந்த மாதிரி வந்து தான் நம்ம முடிக்கணும்.
இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து முடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு நூல் தீர்ந்து போதும், நம்ம போட்டது போதும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த நூலை நான் அப்படியே எடுத்து விட்டுட்டேன். கீழே அடியில் எதுவுமே போய் நாட்டு எதுவுமே நான் போடவே இல்லை, அந்த மாதிரி விட்டாச்சு. இப்போது நல்லா கை வச்சு இல்லைன்னா சீப் வச்சு இழுத்து விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டாக அதை அப்படியே வாரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எண்டில் நம்மளுக்கு அப்படி 2 இருக்கும் இல்லையா, அதை வந்து கரெக்டாக அழகாக வச்சு சேமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த லேடி ஹேர் வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் விரித்து போட்டுக்கலாம். இடையில வந்து ஒரு விரித்து போட்டு இந்த கொஞ்சம் ஒரு நூல் வச்சு அந்த மாதிரி கட்டிக்கலாம். இல்லைன்னா கூட நம்ம பின்ன கூட செய்யலாம். நான் இப்போ உங்களுக்கு பின்னி காமிக்கிறேன். எல்லாம் நீட்டாக எந்த பிசுறும் இல்லாமல் அழகாக வைங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பின்னிக்கலாம். எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். சாதா வந்து நம்ம ஜடை எப்படி பின்னுவோமோ அதே தான். நீங்கள் எப்படி ஜடை பின்னுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்து வச்சு இந்த ஜடையை அப்படியே பின்னிக்கணும். நீட்டாக பின்னிக்கோங்க. நல்லா டைட் கொடுத்து ஓகே, இந்த மாதிரி நம்ம பின்னிட்டு இடையில வந்து நீங்கள் வந்து ஒரு ரப்பர் போட்டாலும் ஓகே. நான் வந்து இப்போ வந்து இதில் நான் கட் பண்ணி போட்டேன் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரப்பர் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பூ மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து கட் பண்ணி போட்ட பீஸ் எடுத்து சும்மா உங்களுக்கு காமிச்சு தரதுக்காக சும்மா வந்து அதில் கட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் முடித்து கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் அந்த உடம்பு அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடணும். அதையும் போட்டு தான் கிளாஸில் சப்மிட் பண்ணணும். நான் வந்து ஹேர் மட்டும் தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். நான் ஹேர் மட்டும் பண்ணேனே, நீங்களும் ஹேர் மட்டும் பண்ணாதுங்க. ஃபுல்லாகவே முடித்து சப்மிட் பண்ணுங்கள் கிளாஸில். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பீட் ஒர்க் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.